அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தாலும் களத்தில் உள்ள நிலைமைகளும் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளும் மீண்டும் ஒரு பாரிய போரை ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சம்தான் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா ஈரானினுடைய கார்க் தீவு மற்றும் பல்வேறுபட்ட தீவுகள் மீது நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மிகப்பெரிய அளவிலான பதிலடி தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் இந்த தாக்குதலில் தமக்கு சேதம் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டாலும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க இராணுவம் இந்த தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு அதில் பலர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா அமெரிக்கா இடையே பாரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். கார்க் தீவின் மீது அமெரிக்கா படையெடுக்கக்கூடும் என்றொரு ஊகம் அல்லது செய்தி நேற்று முன்தினம் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈரான் உடனடியாக தன்னுடைய சிறப்பு அதிரடிப்படையினரையும் தரையிலும் கடலிலும் போரிடக்கூடிய சிறப்பு மரைன் கமாண்டோக்களையும் சிறப்பு படைகளையும் கார்க் தீவுக்கு அவசரமாக அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, அமெரிக்கா ஒரு வேளை கார்க் தீவில் காலடி பதித்தவுடனே வெடித்து சிதறக்கூடிய வகையில் கண்ணி வெடிகளை கார்க் தீவு முழுவதும் புதைத்து வைத்திருந்தார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் பரவலாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல கார்க் தீவின் மீது அமெரிக்கா களமிறங்கினால் கடல் படை தரைப்படை போன்ற இரண்டு படைகளையும் வைத்து IRGC அவர்களுக்குரிய பதிலடி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஈரானின் உடைய தாக்குதல் படையணிகள் மிக விரைவாக கார்க் தீவை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் கார்க் தீவுக்கான படையெடுப்பை நிறுத்தி வைத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தாலும் கூட ட்ரம்பினுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லாத ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய படைகளையும் சிறப்பு கமாண்டோக்களையும் கார்க் தீவில் நிறுத்தி வைத்திருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை வேட நிலைப்பாடு என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியிலோ ஈரானின் இதயமாக இருக்கக்கூடிய கார்க் தீவிலோ ஒரு தாக்குதல் நடத்தினால் இதுவரை இல்லாத ஒரு பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்கா நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதல் இந்தியாவுக்கு கொதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியாவுக்கு சொந்தமான பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் ஓமான் கடற்கரைக்கு அருகில், அதாவது ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது. கப்பலில் சென்ற 3 மாலுமிகள், அவர்கள் 3 பேருமே இந்தியர்கள், ஒருவர் மும்பையை சேர்ந்தவர்கள், ஏனைய மாநிலங்களை சேர்ந்த 3 மாலுமிகள் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்தியா தன்னுடைய அமெரிக்காவுக்கான இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவரை நேரடியாக புதுடெல்லிக்கு அழைத்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருப்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு சிவிலியன் எண்ணெய் டேங்கர் அல்லது சரக்கு கப்பலை தாக்கி அதில் இருந்த அப்பாவி 3 மாலுமிகளை அமெரிக்கா படுகொலை செய்திருக்கின்றார்கள். இது எந்த சர்வதேச சட்டத்திற்குள் வரப்போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதே போல் ஓமானின் கசாப் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஈரானினுடைய சரக்கு கப்பல் ஒன்றின் மீதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கப்பல் பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது. கப்பல் சேதமடைந்தவுடன் அவசரமாக ஓமான் நாட்டினுடைய கடற்படையினர் அதில் பயணம் செய்த 5 ஈரானிய மாலுமிகளை மீட்பு பணியில் ஈடுபட்ட பின்னர் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் ஒருபுறம் ஈரானுடைய கப்பல்களை தாக்கிக் கொண்டு ஈரானிலிருந்து எண்ணெயையும் சரக்குகளையும் கொண்டு செல்லக்கூடிய கப்பல்களையும் தாக்கிக் கொண்டு மறுபுறத்தில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் என்று கூறுகின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது. எப்படி இந்த ஒப்பந்தம் ஏற்படும் என்பதுதான் அனைவருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்துகின்றார்கள். ஈரான் கப்பல் மட்டுமல்ல, ஈரானிடமிருந்து எண்ணெயை பெற்று செல்லக்கூடிய கப்பல்களையும் தாக்குகின்றார்கள். ஆனால் நாளைக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துவிடும் என்று சொல்கின்றார்கள். இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாகத்தான் தற்போது மாறியிருக்கின்றன. அடுத்து ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஜோர்டான் பஹ்ரைன் இராணுவ தளங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருப்பதை சுயாதீன ஊடகங்கள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
அதிலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து 20 ஈரானிய ஏவுகணைகள் வந்ததாகவும் அவற்றை தாங்கள் இடைமறித்து விட்டோம் என ஜோர்டானினுடைய இராணுவ தளபதி குறிப்பிட்டாலும் கூட வெறும் 12 ஏவுகணைகளைத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அதிலும் 6 ஏவுகணைகள் தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். எனவே சாதாரணமாக குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்பதை IRGC தெரிவித்திருக்கின்றார்கள். அனுப்பப்பட்டதே 12 ஏவுகணைகள். 20 ஏவுகணைகளை எப்படி ஜோர்டான் இடைமறித்திருக்கின்றார்கள் என்று ஜோர்டானின் முகத்தில் அறைந்ததைப் போல ஜோர்டானினுடைய இந்த வெத்து வேட்டு பேச்சை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலினாலேயே ஈரான் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாத போது ஜோர்டான் இந்த ஏவுகணைகளை இடைமறித்தார்கள், முழுமையாக இடைமறித்தார்கள் என்று சொல்வது நிச்சயமாக நம்ப முடியாது. 3 ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஜோர்டானின் உடைய அமெரிக்க விமானப்படை தளத்தில் தாக்கி பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய ஊடகங்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பஹ்ரைனினுடைய நிலை இதைவிட மோசமாக இருக்கின்றது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் பஹ்ரைன் படைத்தளத்தில் அப்போது கடமையில் இருந்த அமெரிக்க படைகளும் இந்த தாக்குதல் தொடர்பான செய்திகளை தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நடுங்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரானுடைய IRGC அமெரிக்காவினுடைய பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய 5வது கடற்படை தலைமையகம் மீது நேற்று முன்தினம் அதிகாலை 2:40 அளவில் 2-3 ட்ரோன்களை அனுப்பி முதலில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் இந்த தாக்குதல் இத்துடன் முடிவடைந்து விட்டது, இனி ஈரான் ட்ரோன்களை அனுப்பப் போவதில்லை என தளத்தில் இருந்த அமெரிக்க படைகளும் அங்கிருந்த ஜோர்டான் கூட்டுப்படைகளும் அமைதியான முறையில் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்த போது மீண்டும் அதிகாலை 3:45க்கு சரமாரியாக ட்ரோன்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கொண்டு அமெரிக்க படைகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு அமெரிக்க வீரர் குறிப்பிடுகின்றார், ஆரம்பத்தில் அனுப்பப்பட்ட ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்திய பின்னர் இனி எந்த ட்ரோன்களோ ஏவுகணைகளோ வரப்போவதில்லை என்பதை தாங்கள் உணர்ந்து கொண்டு மீண்டும் தூக்கத்துக்கு சென்றபோது, தூக்கத்தில் இருந்தபோது மிகப்பெரிய அளவில் ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்து வெடித்து தங்களுடைய இராணுவ தளத்தின் அருகாமையில் இருந்து புகை மூட்டம் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்னர் பார்க்கின்ற பொழுது மேலும் 1-2 ட்ரோன்கள் துல்லியமாக தங்களுடைய தளத்தை தாக்கிவிட்டன. தாங்கள் தங்கியிருந்த பகுதிகளில் இருந்து விரைவாக வெளியேறி அடுத்த கட்டிடங்களுக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை அமெரிக்க படைகள் உறுதிப்படுத்தி இருப்பதாக தற்போது அமெரிக்காவினுடைய, ஈரான் ஊடகங்கள் கிடையாது, அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது நேற்று முன்தினம் பஹ்ரைனில் ஈரான் நடத்திய தாக்குதலில் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை, அனைத்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தாங்கள் இடைமறித்து விட்டோம் என அமெரிக்காவும் ஜோர்டானும் குறிப்பிட்டாலும் கூட, அமெரிக்காவும் பஹ்ரைனும் குறிப்பிட்டாலும் கூட, பஹ்ரைனின் 5வது கடற்படை தளம் மிகப்பெரிய சேதத்தை சந்திருக்கின்றது. அங்கிருந்த அமெரிக்க படைகள் அந்த தளத்தை விட்டு வேறு கட்டிடங்களுக்கு தூக்க கலக்கத்திலேயே ஓடி செல்லுமாறு சென்று விடும் அளவுக்கு அதிகாலை நிலைமை மிக மோசமாக மாறி இருக்கின்றது என்ற தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த 5வது பஹ்ரைன் கடற்படை தளம் என்பது மிக முக்கியமான ஒரு தளமாக அமெரிக்காவுக்கு காணப்படுகின்றது. இந்த புவியியல் அமைப்புகளை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், 5வது கடற்படை தளம் பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, அரபுக்கடல், செங்கடல், கார்முஸ் நீரிணை போன்ற உலகினுடைய அத்தனை கடல் வழி போக்குவரத்து கடற்பகுதிகளையும் கண்காணிக்கக்கூடிய அதிநவீன ட்ரேடர்கள் மற்றும் அதிநவீன சாதனங்கள் அடங்கிய மைய பகுதிகள் தான் அமெரிக்க இந்த 5வது கடற்படை தளத்தை அமைத்திருக்கின்றார்கள். அரபு நாடுகள் முழுவதும் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலேயே இந்த பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய 5வது கடற்படை தளம் என்பது மிகவும் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தளம். ஏனெனில் இந்த தளத்தில் இருந்துதான் கார்முஸ் நீரிணையை, பாரசீக வளைகுடாவை, செங்கடலை, அனைத்து கடல் பகுதிகளையும், அரபு கடலை இவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தற்போது இந்த தளம்தான் ஈரானால் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படுகின்றது. எந்த இடத்திலிருந்து எங்களுடைய அத்தனை நடமாட்டங்களையும் எங்களுடைய கூட்டாளிகளின் நடமாட்டங்களையும் கண்காணித்து எங்கள் பிராந்தியங்களையே நீ ஆக்கிரமிப்பு நடத்துகின்றாயோ அந்த தளங்களை நாங்கள் தகர்ப்போம் என்பதை போலதான் ஈரானினுடைய பதிலடியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பஹ்ரைன் படைத்தளம் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதை பஹ்ரைன் ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு பஹ்ரைனை சேர்ந்த நபர் ஒருவர்
சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், திடீரென பஹ்ரைனில் அதிகாலை ஏவுகணைகளும் ட்ரோன்களையும் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்தன. எப்படியும் இதை இடைமறைத்து விடும் என்று நாங்கள் நினைத்த போது அமெரிக்க படைத்தளம் அமைந்திருந்த பகுதிகளில் ஒரு புகை மூட்டமும் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் கண்டோம். அதன் பின்னர் அந்த அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு யாரும் செல்லக்கூடாது, அதாவது அமெரிக்க இராணுவ தளங்களுக்குள்ளே அணுகல் உடனடியாக நிறுத்தப்படுகின்றது. இதனுடைய காரணம் அங்கு ஏற்பட்ட சேதங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இதுபோன்றதொரு நடவடிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. எனவே அமெரிக்காவின் உடைய இந்த நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க தங்களுடைய இழப்புக்களை மறைக்கக்கூடிய அல்லது இழப்புக்களை வெளித்தெரியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று வேறு இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய போர், தாக்குதல், பதற்றம் என்பவற்றுக்கு நடுவே மீண்டும் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்கா இனி ஈரான் மீதான தாக்குதல்களை நிகழ்த்தப் போவதில்லை என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அந்த தண்ணீரில் எழுதி வைப்பதை என்பதை போல் சொல்வார்கள். காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சென பேசக்கூடிய முட்டாள்தனமான, பொறுப்பற்ற, உறுதியற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு ஜனாதிபதி. இருந்த போதிலும் ஈரான் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்திவிட்டோம், இனி எந்த தாக்குதலும் இல்லை என்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை நம்பி கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமாக குறைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். கச்சா எண்ணெயின் விலை குறைவை அடுத்து பங்கு சந்தைகள் சற்று மேலெழுந்திருக்கின்றன. ஆனால் இது எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? ட்ரம்ப் இதே கொள்கையில் உறுதியில் இருக்கப் போகின்றாரா, அல்லது மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தப் போகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. எது எப்படி இருப்பினும் ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தியிலும் கார்க் தீவின் அருகாமையிலும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு கொடுத்த பதிலடி பஹ்ரைன், ஜோர்டான், குவைத் தளங்களை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தி இருக்கின்றது. அதுவும் அமெரிக்காவினுடைய கடற்படை கட்டளை தலைமையகம் என்று சொல்லக்கூடிய பஹ்ரைன் படைத்தளம் மிக கடுமையான முறையில் சேதமடைந்து அங்கிருந்த அமெரிக்க படைகள் அல்லோல கல்லோலப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஈரான் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலை துல்லியமாக மாற்றியிருக்கின்றார்கள். ஈரானின் ஏவுகணை ட்ரோன்கள் என்பன இஸ்ரேலினாலோ அமெரிக்காவினாலோ அமெரிக்காவுடைய அடிமை அரபு இராணுவங்களினாலோ இடைமறிக்க முடியாத ஒரு தாக்குதலாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஈரானுடன் ஒரு முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா சென்றால் பேரிழப்பை சந்தித்துக் கொள்வார்கள் என்பதுதான் தற்போதுள்ள யதார்த்தமாக இருக்கின்றது. இந்த காலைப்பதி தொடர்பிலான இனியொரு போருக்கு, ஈரானுடன் முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா செல்வார்கள், அல்லது இந்த தாக்குதல்களுடன் விரைவில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுமா? இஸ்ரேல் லெபனான் போர் முனை எவ்வாறு மாற்றமடைய போகின்றது? இது சார்ந்த உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உலக செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் அடங்கிய காணொளிகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு முக்கிய தகவல்களுடன் கூடிய காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வெளிப்புற படைப்பிடிப்பில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியாக பயணத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய இடையூறுகள், ஒலியில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.